ஸோ நான் அது மாதிரி ஆள்களை சந்திக்கும் போது நான் வந்து ரொம்ப கோவமா பேசிடுறேன், ரொம்ப திட்டிடுறேன் அவங்கள. திட்டிட்ட பிறகு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருது. ஐயோ, எனக்கு வந்து இங்கே இப்படி நான் அவங்களை திட்டிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட் கான்ஷியஸ் வருது. அந்த கில்ட் கான்ஷியஸ் வரும்போது நான் போய் சாப்பிட்றேன் டாக்டர். அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மாதிரி ஆயிடுது. சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் போடணும்னா, இல்லை டாக்டர் நான் போக மாட்டேன், ஏன்னா நான் போனேன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை பற்றியா உனக்கு பைத்தியம், அதனால தான் நீ இது மாதிரிலாம் எல்லார் மேலேயும் கத்துற அப்படின்னு என் மேலே ஒரு லேபிளே போட்டுருவார், அதனால் நான் போக மாட்டேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓகே இதுதான் அவங்கள பார்க்குறது கடைசி அப்படின்னா நான் பொறுமையாக போவேன், தேவையில்லாதுக்கு நான் கோவப்படக்கூடாது அப்படின்றத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த பெண்கள் வந்து ஏன் நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க, ஆர் ஏன் நிறைய இது மாதிரி அந்த ஷாப்பிங்கிறது துணி ஷாப்பிங்காக இருக்கலாம், நகை ஷாப்பிங்காக இருக்கலாம், ஹேண்ட் பேக்ஸாக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம், ஏன் வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு அந்த உளவியல் ரீதியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங்கிறது ஒரு ரீட்டைல் தெரப்பி. போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம், அந்த சின்ன சந்தோஷத்தில் இந்த பெரிய சோகத்தை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். நான் டாக்டர் சாந்தி விஜயபால். நலமா? நலமே. இது ஒரு 45 வயது மெனோபாஸில் இருக்கிற ஒரு லேடியோட ஒரு கதை. ஸோ அவங்க வந்து மெனோபாஸ் டைமில் வெயிட் வர்றது ரொம்ப சகஜம். என்ன சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கிலோ வெயிட்டு ஏறிட்டே இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இவங்க வரும்போது அவங்க வெயிட் இஷ்யூவில் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப வெயிட் வருது டாக்டர், ஆனால் எனக்கே தெரியுது வெயிட் வருது, நான் சாப்பிட்ற ஜங்கால தான் அப்படின்ட்டு. ஏன் ஜங்க் சாப்பிட்றீங்க, யார் ஏன் அதிகப்படியான சாப்பிட்றீங்கன்னா, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது டாக்டர். அதாவது பழைய விஷயங்களை வந்து நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதாவது ஏதாவது என்னை இப்படி பேசிட்டாங்களே, இல்லை வந்து என்னை இப்படி திட்டாங்களே, என்னை இன்னும் சரியாக நடத்தியிருக்கலாமே அப்படின்றது என் மனசில் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் அது மாதிரி ஆள்களை சந்திக்கும் போது நான் வந்து ரொம்ப கோவமா பேசிடுறேன், ரொம்ப திட்டிடுறேன் அவங்கள. திட்டிட்ட பிறகு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வருது. ஐயோ, எனக்கு வந்து இங்கே இப்படி நான் அவங்கள திட்டிட்டேனே அப்படின்ற ஒரு கில்ட் கான்ஷியஸ் வருது. அந்த கில்ட் கான்ஷியஸ் வரும்போது நான் போய் சாப்பிட்றேன் டாக்டர். அது வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மாதிரி ஆயிடுது. இதே மாதிரி என் வேலைக்காரம்மா நான் நல்லா அவங்களுக்கு பார்த்து பண்ணுறேன், அவங்க பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனாலும் சம்டைம்ஸ் சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட்டுடுறாங்க. இது மாதிரி ஏதோ பண்ணும்போது அவங்க மேலே எனக்கு கோவம் வருது. கோவம் வரும்போது திட்டிடுறேன். திட்டிட்டு முடிச்ச பிறகு எனக்கு ஐயோ, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இந்த அம்மாவை எப்படி திட்டிட்டோமே அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. அந்த குற்ற உணர்ச்சிக்கு வந்து நான் வந்து ஏதோ சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அந்த சாப்பிட்றதுன்றது வந்து அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து என்னை வெளியில் கொண்டு வருது. அண்ட் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணால் எந்த ஃபுட்டு வேணால் என்கிட்ட வந்துருக்கு. ஸோ அது மாதிரி டைமில் நான் வெயிட் போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் நான் ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பண்ணுறேன், வெளியிலலாம் வாக்கிங் போகிறேன், ஆனாலும் இந்த வெயிட்டை வந்து என்னால் குறைக்கவே முடியல அப்படின்றது அவங்களோட ஒரு கம்ப்ளைண்ட். சரி, இது வந்து ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் ஆர் கில்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதை கில்ட் ஈட்டிங்க்கு யூஸ்வலாக இது வந்து நம்ம சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம மெடிசன் ஒன்றும் இவங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் இந்த மெடிசன் சாப்பிடுங்க, இது வந்து உங்கள் ஃபேட் மெட்டபாலிசம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது இல்லை. ஸோ இது சைக்கலாஜிக்கலாக என்ன ஒரு சின்ன டிப் கொடுத்தா யூஸாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் போடணும்னா, இல்லை டாக்டர் நான் போக மாட்டேன், ஏன்னா நான் போனேன்னா உடனே எங்கள் வீட்டுக்காரர் வந்து இதை பற்றியா உனக்கு பைத்தியம், அதனால தான் நீ இது மாதிரிலாம் எல்லார் மேலேயும் கத்துற அப்படின்னு என் மேலே ஒரு லேபிளே போட்டுருவார், அதனால் நான் போக மாட்டேன், கவுன்சிலிங்க்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்னாங்க. இல்லைம்மா, இப்போ வந்து எப்படி உடலுக்கு வியாதி இருக்கோ மனசுக்கு வந்து பிரச்சனை வந்தால் ஒரு கவுன்சிலிங்க்கு போகிறது தப்பே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கல. இல்லை டாக்டர் நான் போகவே மாட்டேன், வேற ஏதாவது நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமா, எனக்கு ஒரு டிப் சொல்ல முடியுமா, பாருங்கள் இது மாதிரி நான் யாருக்கிட்டையும் எரிஞ்சு விழாமல் கோவப்படாமல் திட்டாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு டிப் கொடுக்க முடியுமா அப்படின்னாங்க. அப்போ எனக்கு என்னோட குரு எனக்கு சொன்னது ஞாபகம் வந்தது. அதாவது ஒவ்வொரு தடவை நீங்கள் வந்து ஒரு ஆளை மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேலே வருத்தம் இருக்குது, அந்த ஆளை மீட் பண்ணும்போது அவங்கள மீட் பண்ணுறது இதுதான் ஒரு கடைசி முறை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. ஸோ கடைசி முறையாக நீங்கள் ஒரு ஆளை பார்க்குறீங்க, இனிமேல் அந்த ஆளை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எப்படி இருப்பீங்க? அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பாக இருப்பீங்க, கொஞ்சம் கோவத்தை எல்லாம் கம்மி பண்ணிட்டு பொறுமையாக பேசுவோம். அவங்க அன்ரீசனபிளாக பேசுனா கூட நம்ம வந்து ஒரு காமாக கொஞ்சம் தழைந்து போவோம் இல்லையா? நம்ம வந்து ஒரு சென்சிபிளாக மைண்ட்ஃபுல்லாக பேசுவோம். ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஓகே இதுதான் அவங்கள பார்க்குறது கடைசி அப்படின்னா நான் பொறுமையாக போவேன், தேவையில்லாதுக்கு நான் கோவப்படக்கூடாது அப்படின்றத நீங்கள்
நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படி உங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அனாவசியமா உங்களுக்கு நீங்க திட்ட மாட்டீங்க, சண்டை போட மாட்டீங்க, கில்ட் ஈட்டிங் வரவே வராது அப்படின்ட்டு. அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஓரளவு அதுல சக்சஸும் வந்திருக்கிறதா சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் பண்றீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கான காரணம் என்னன்னு பார்த்து அது சைக்கலாஜிக்கலா உங்களால ட்ரீட் பண்ண முடிஞ்சதுன்னா வெயிட் இன்க்ரீஸ் போன்ற அதாவது அதிக வெயிட் போடுறதுக்கா அது மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நீங்க சீக்கிரமா வெளி வர்றதுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்கும். நிறைய ஆண்கள் வந்து பெண்களை ஏப்பா பாரு ஷாப்பிங் பண்ணுவா, ஏப்பா பாரு அதை வாங்குவா அப்படின்னு ஒரு காமெண்ட் அடிப்பாங்க. அந்த காமெண்ட் அடிக்கும்போது ரொம்ப ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த பெண்கள் வந்து ஏன் நிறைய ஷாப்பிங் பண்ணுறாங்க, ஆர் ஏன் நிறைய இது மாதிரி அந்த ஷாப்பிங்கிறது துணி ஷாப்பிங்காக இருக்கலாம், நகை ஷாப்பிங்காக இருக்கலாம், ஹேண்ட் பேக்ஸாக இருக்கலாம், செருப்பாக இருக்கலாம், ஏன் வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு அந்த உளவியல் ரீதியாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, +2ல் நல்ல மார்க் எடுத்தாலும் டாக்டர் நமக்கு ஒரு கனவு தான்ல. 12th மார்க் மட்டுமே போதும், வேற எதுவும் தேவையில்லை, நீ டாக்டர் ஆவ. நீட் தேர்வு இல்லாமல் டாக்டர் ஆக முடியுமா? இதோ குடியாத்தத்தில் அத்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி. உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்க தி பெஸ்ட் சாய்ஸ். அரசு நிர்ணயித்த கட்டணம் செலுத்தினால் மட்டும் போதும். தகுதி வாய்ந்த பேராசிரியர்கள், அனைத்து உபகரணங்கள் கூடிய நவீன ஆய்வகங்கள் மற்றும் டிஜிட்டல் கல்வி முறைகள், இணையதள வசதியுடன் கூடிய நூலகம், இயற்கையுடன் ஒன்றி பயிலும் யோகா பயிற்சி முறை, மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து மற்றும் விடுதி வசதி உள்ளது. தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது. இக்கல்லூரி வேலூர் மாவட்டத்திலேயே இந்திய மருத்துவ படிப்பிற்கான முதல் கல்லூரி. மேலும் அத்தி நர்சிங், அத்தி பாலிடெக்னிக், அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவமனை ஆராய்ச்சி நிறுவனத்துடன் உள்ளது. தற்போது சேர்க்கை நடைபெறுகிறது. மேடம், இப்போ உங்க பேர் என்ன? என் பேரு டாக்டர் மலர் தமிழ்ச்செல்வன். மேலும் விவரங்களுக்கு அத்தி இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி, காக்காத்தோப்பு, குடியாத்தம், வேலூர் மாவட்டம். தொலைபேசி எண் 0411228108 9677561193. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக இருக்கும். இது அவங்களுக்கு ஒரு ரீட்டைல் தெரப்பியாக இருக்கும். அதாவது வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் இப்போவுமே இவ்வளோ சுதந்திரம் அடைந்து இவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே பெண்களுக்கு ஒரு ஈக்குவாலிட்டின்றது இல்லவே இல்லை. ஆண் பண்ணால் வந்து அது ஒரு விதமாக சித்தரிக்கப்படும், அதுவே பெண் பண்ணால் இன்னொரு விதமாக சித்தரிக்கப்படும். அதுவும் இந்த காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு ஆஃபீஸ்லேயும் வேலை பண்ணிட்டு வரணும், வீட்லேயும் அந்த பெண்ணுக்குரிய கடமைகள் வந்து பண்ணியே தீரணும். இதில் பண்ணாட்டி ஏன் பண்ணுற, உனக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஏன் பண்ணுற, ஏன் பண்ணலை, சம்பாதிக்கின்ற திமிரு, இப்படியான காமெண்ட்ஸ் வருமே ஒழிய ஏன் பண்ணலை அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு சென்சிட்டிவாக பேசுகிற ஆண்கள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இது மாதிரியான காமெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப ஒரு சோகம் என்னன்னா, மாமியாரே கமெண்ட் அடிப்பாங்க, அவங்களும் ஒரு பொண்ணு தான், ஆனால் அவங்களே மருமகளை பார்த்து கமெண்ட் அடிப்பாங்க. ஸோ இது மாதிரியான டைமில் திரும்பி காமெண்ட் அடிக்க முடியாத நிலைமை, காமெண்ட் அடித்தா அனாவசியமாக குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகும். ஸோ அவங்களுக்கு அந்த அந்த இன்பில்ட் ஸ்ட்ரெஸ், ஒருத்தங்க கிட்டேருந்து வாங்குற வசவு சொற்கள், ஆர் ஒருத்தங்கிட்ட வாங்குற காமெண்ட்ஸு, ஆர் அந்த ஏளனமாக கேலிக்குரிய சொற்கள், இது எல்லாம் வந்து அவங்க எப்படி ஹவு டு தே டேக் இட் அவுட் ஆஃப் தேர் சிஸ்டம். அது வந்து அந்த அதை மறக்கணும்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தேவை. ஆண்கள்னா இருக்கவே இருக்கு, அவங்க தம் அடிப்பாங்க, வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. ஆனால் பெண்கள் அப்படி போக முடியாது இல்லையா, அதுலேயும் ஒரு ரெஸ்ட். ஸோ அவங்களுக்கு ஷாப்பிங்ன்றது ஒரு ரீட்டைல் தெரப்பி. போய் ஒரு புடவை வாங்கிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம், அந்த சின்ன சந்தோஷத்தில் இந்த பெரிய சோகத்தை வந்து மறைக்கிறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அதனால்தான் அதர்வைஸ் சென்சிபிள் உமன் லெவல் ஹெட்டடாக இருப்பாங்க, பேலன்ஸ்டாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும்போது டக்குன்னு போய் ஏதாவது ஒன்று வாங்குறதுன்றது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதுலேருந்து மீண்டு வந்து
ஒரு ரீசெட் பட்டன் அழுத்தி திருப்பி பழையபடி வாழ்க்கையை நகர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது வந்து கரெக்டு நான் சொல்ல வரல. ஆனால் இது அவங்களுக்கு ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இவ்வளோ வந்து எல்லா சைட்லேருந்து அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு திட்டு, ஒரு கிண்டல், ஒரு இது அப்படின்னு வரும்போது இது அவங்களுக்கு ஒரு சர்வைவல் மெக்கானிசம். ஸோ உங்கள் வீட்டு பெண்கள் வந்து தேவையில்லாமல் ஷாப்பிங் பண்ணக்கூடாது, தேவையில்லாமல் காசை கரையக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆண்களே நீங்கள் கொஞ்சம் சென்சிட்டிவாக இருங்க. பெண்கள் வந்து என்னெல்லாம் வந்து அவங்க அண்டர்கோ பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை, ஒரு ஆண் வந்து எப்படி ஒரு படி இறங்கி ஆண்ன்ற ஈகோவை விட்டுட்டு எப்படி ஹெல்ப் பண்ணால் நம்ம வீட்டு பெண்கள் சந்தோஷமாக இருப்பாங்கன்றது ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தேவையில்லாத ஷாப்பிங், ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் பண்ணால் இன்னும் வாழ்க்கை மெருகாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருந்துச்சுன்னா எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பதிலளிக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கோம். நன்றி.